ஹலோ மக்களே 369 எபிசோட் பண்ணலாம். எபிசோட் ஷெட்டில் வந்து ஹாசிரமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எங்க கிளான்லயும் சாக மாட்டாங்க, உச்சிய கிளான்லயும் சாக மாட்டாங்க, எங்களுக்கு அதுவே சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் வில்லேஜை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம், ஒவ்வொரு பில்டிங்கை கெட்ட ஆரம்பிச்சுன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, லேண்ட் ஆஃப் ஃபயர்ல நாங்க ஃப்ரெண்ட் ஆனோம்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சைட்லயும் நாங்க பீஸ்ஃபுல்லா உண்டாக்கணும், எல்லா நேஷன் கூட நாங்க ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்றான் அவன். ஒரு வழி எங்களோட ட்ரீம் நிறைவேற ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேரும் வேற லெவலில் நின்றுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங் சமயத்தில் உள்ள ஊரை கட்டுறாங்க. பார்த்தா எல்லாருமே ஒண்ணு மண்ணுமா இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாசிரமா எப்பவும் போல ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கான், ஊர் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாசிரமாக்கு ஒரு சின்ன பொண்ணு பூ கொடுக்க, அந்த பூ வாங்கிட்டு அந்த பொண்ணு தலையில தட்டி கொடுக்கான். பார்த்தா மாதரா அங்க வரான். 2 பேரும் சேர்ந்து ஷினோபி அகாடமிக்கு போறானுங்க. அதுக்கப்புறம் ஊர் நல்லா சீரு சிறப்பமா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தடிக்கு கீழே விழுதா. பார்த்தா மாதரா தூக்கி விடுதான். பார்த்தா மாதரா பார்த்தா அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எப்பவும் போல அந்த கல்லுக்கு மேல நின்றுகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பேசுறானுங்க, நம்ம சின்ன வயசுல என்னமோ நினைச்சோம்னா அது எல்லாமே ட்ரீம் ஃபுல்லா நிறைவேற ஆரம்பிச்சிருட்டா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்றான் ஹாசிராமா. எனக்கு அந்த நினைவுகள் இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்றான் மாதரா. இனிமேல் நம்ம குழந்தைங்க எல்லாம் அப்போ வந்து பேட்டில் ஃபீல்டுக்குலாம் போக வேண்டாம், எல்லாரையும் நல்லா படிக்க வைக்க போறோம், நம்ம வில்லேஜையும் காப்பாற்றணும், பக்கத்தில் உள்ள வில்லேஜையும் நம்ம காப்பாற்றுற அளவுக்கு நம்ம வளர்ந்து வரணும்னு சொல்லியிருக்கான். அப்போ பார்த்த சமயத்தில் மாதரா சொல்றான், டே அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்க போறது இல்லடா, ஏன்னா இது ஃபுல்லுமே உன்னோட கனவா மட்டும் தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கான் அவன். உனக்கு ஆச்சரியமா சொல்றான், டே நீ இப்போ நீ முடிவு விட்டா அது எல்லாமே நடக்கும்னு சொல்றான். சரி நீ அப்படி சொல்றியா? டே என்னோட முடிவு இதான்டா, என்னோட தம்பியை காப்பாற்றணும், நான் என்ன செஞ்சாலும் என் தம்பியை மட்டும் காப்பாற்றணும், எனக்கு அது மட்டும் போதுன்னு சொல்றான் மாதரா. அப்போ உனக்கு மாதரா சொல்லிட்டு இருக்கான், அன்னைக்கு நான் பேசினது எல்லாமே கனவுன்னு தான் நினைச்சேன், ஆனா அது எல்லாமே நடக்கும் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு வழியை நம்ம கனவு ஃபுல்லா நிறைவேற ஆரம்பிச்சுட்டா. அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான் ஹாசிராமா. இனிமேல் இந்த லேண்ட் ஆஃப் ஃபயரை வந்து நம்ம ஷேடோல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்ல, நம்மள வந்து ஹொக்காகே நம்மள நாம அறிவிச்சுக்கிடுவோம்னு சொல்றான் அவன். என்னடா பேச வரன்னு சொல்லிட்டு மாதரா கேட்காரு, லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்மள யாராச்சும் வந்து ஹொக்காகே வந்து பதவியேற்றிக்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அதனால நான் ஒன்னே தண்டா முடிவு எடுத்திருக்கேன், நீ தான் நம்ம ஊர்ல உள்ள ஹொக்காகே ஆக போறன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் ஹாசிராமா. உனக்கு நீ தம்பின்னு யாருமே கிடையாது, ஆனா அந்த வில்லேஜில் உள்ளவங்க எல்லாருமே உன்னோட சிப்ளிங்ஸா நான் நினைச்சுதாண்டா நான் இதெல்லாம் முடிவெடுத்துருக்கேன்னு சொல்றான் ஹாசிராமா. இனிமேல் நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு இந்த வில்லேஜ் நீ தாண்டா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்றான் ஹாசிராமா. அவனை தலைமை தாங்க சொல்றான். டே நான் உச்சியாவும் ப்ரொடெக்ட் பண்ண தெரியல, எனக்கு என்னோட தம்பியை ப்ரொடெக்ட் பண்ண தெரியல, நான் எப்படி அந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாதரா சொல்றான். உன்னை ஹாசிரமா அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான், நான் என்னோட தம்பி இட்டாமையும் காப்பாற்ற முடியல, கவரமாவையும் காப்பாற்ற முடியல, உன்னை அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க, என்னோட தம்பி இறந்துட்டான், என்னோட மனசை கழுவுறதுக்காண்டி தாண்டா இந்த ஆத்தோரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு மாதராட்ட சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம, டே உன்னோட பேர் மாதரா தானே, நீனும் என்ன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாசிராமா சொல்றான். உனக்கு எது பிரதர்ஸ் இருக்கான்னு கேட்கான். நான் 5 பேர்ல ஒருத்தன் சொல்றான் மாதரா, ஆனா அதுல நிறைய பேர் செத்துட்டாங்கடா, இப்போ ஒருத்தன் தான் இருக்குன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம. அதுக்கப்புறம் மாதராட்ட ஹாசிரமா கேட்கான், உனக்கு எது தம்பிகள் மிச்சம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்காம, என்னோட தம்பி ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான்னு சொல்றான். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லடா, அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம, நீ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான், நானும் என்ன நடந்தாலும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்றான் ஹாசிராம். அதுக்கப்புறம் அவன் தம்பியை கொண்டதெல்லாம் யோசிச்சு பார்க்கான், டோபிராம ஃபிளையிங் ரேஜிங் ஜுட்ஸு போட்டு கொண்டது. இப்போ பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டான் ஹாசிராமா. இப்போ உச்சிகாவும் செஞ்சு ஒன்னா சேர்ந்துட்டோம், அது மாதிரி சருட்டோபி சிமுரா கிளான் இப்போ ஒன்னா சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு மாதரா கேட்கான். டேய் நான் சீரியஸா தான்டா பேசுறேன்னு சொல்றான் ஹாசிராமா. நம்ம வில்லேஜ் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டே போய்கிட்டே இருக்குன்னு சொல்றான். நம்ம வில்லேஜுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்றான். நம்ம என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹாசிரமா கேட்கான். சடனா கையில ஒரு இலையை வச்சிருக்க, அந்த இலையை வச்சு அந்த வில்லேஜுக்குள்ள ஆளை பார்க்க அந்த ஓட்ட முடியுமா, லீஃப் வில்லேஜ்னு வச்சா என்ன அப்படின்னு சொல்றான். தலையே தொங்கிருச்சு ஹாசிரமா. கையில வச்சிருக்கதை வச்சு ஒரு பேரை வச்சு விட்டியடான்னு சொல்லிட்டு, டேய் நீ என்னடா பேசணும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சா மாதரா. எப்போ பார்த்தாலும் கவலை கடமா தலை தொங்கப்பட்ட பிறகு தலை தொங்கப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாள் எடுத்துருச்சு, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனமே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்றான் ஹாசிராமா. மாதரா காக்கா நீ என்ன சொல்ல வர, ஹொக்காகே வந்து ஊர்ல இருந்து இந்த ஊரை ப்ரொடெக்ட் பண்ணு சொல்ல வரேன்னு சொல்லிட்டு மாதரா காக்கா. வில்லேஜ் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது, அதனால ஹொக்காகே ஒரு ஆள் இந்த ஊர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணியே தீருன்னு சொல்றான் அவன். அது மாதிரி யார் இந்த ஊர்ல ஹொக்காகே ஆகுறாங்களோ அவங்க ஃபேஸை வந்து இதுல செதுக்க போறேன்னு சொல்றான். வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண வர மூஞ்சி இதுல இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்குன்னு சொல்றான் அவன். டே இது நீ பொய்க்கு தானே சொல்றேன்னு சொல்லிட்டு மாதரா கேட்கான். டே நான் சீரியஸா தான்டா பேசுறேன்னு சொல்றான் ஹாசிராம். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் மாத்தி கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டோபிராமா அனலகத்துல வரான். டே ஃபியூடல்ல லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்கடா, நீங்க என்னடா பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டோபிராமா கேட்கான். மாதரா பக்கம் இது டோபிராமான்னு சொல்லிட்டு பார்த்தா தலைவன் மாசா நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அண்ணனும் தம்பி ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னது ஹொக்காகே முடிவு வந்து மாதராவை சூஸ் பண்ணிருக்கியா, நம்மளாம் அதை முடிவெடுக்க முடியும்னு சொல்றான் டோபிராம். அவன் உச்சியா கிளானுக்கும் லீடரா இருக்கிறது கரெக்ட் தான் அண்ணா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா ஃபைனல் டெசிஷன்லாம் நம்ம எடுக்க முடியாது, டாப் அஃபீஷியல்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும்னு சொல்றான் டோபிராம். அப்பா காலம் மாதிரிலாம் கிடையாது, நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும்னு சொல்றான் டோபிராமா. எனக்கு தெரிஞ்சு மாதரா உச்சியா வந்து லீடரா சூஸ் பண்ணது அந்த அளவுக்கு நல்லதா தெரியலன்னு சொல்றான் டோபிராமா. வில்லேஜை கிரியேட் பண்ணதுக்கு ஆளா இருந்ததே நீ தான் பிக் பிரதர், அதனால நீ இருந்தா தான் கரெக்டா இருக்குன்னு சொல்றான் டோபிராம். அது உச்சியாக்கே தெரியும் சொல்றான். உச்சியாவை பத்தி ஒரு வதந்தி வந்துச்சு, அதை கேள்விப்பட்டியான்னு சொல்லிட்டு டோபிராமா கேட்கான். எந்த அளவுக்கு ஒரு ஆளா அவங்க வெறுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க விஷுவல் பவர் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும்னு சொல்றான். அதனால அவங்களோட பவரை வந்து நம்மளால அன்பிடிக்டே பண்ண முடியாதுன்னு சொல்றான் அவன். அதனோட ஃபியூச்சர் வில்லேஜ் என்ன ஆகும்னு சொல்ல வாரான் டோபிராமா. டே வாய் முட்டா டோபிராமா சொல்லிட்டு ஹாசிராமா கத்துறான். சடனா ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. உடனே வந்து ஹாசிராமா கதை திறந்து பக்கம் எவன்டா நிக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே இல்ல. பார்த்தா ஒரு இலை மட்டும் கிடக்கு. பார்த்தா மாதரா கையில வச்சிருந்த இலை தான் அது. வெளியே போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். டே டோபிராமா இங்க யாரு இருக்க மாதிரி நீ சென்ஸ் பண்ணியன்னு சொல்லிட்டு கேட்காம, நான் என்னோட சக்கரம் இங்க வந்து ஃபியூஸ் பண்ணி வைக்கல, அதனால யார் நிக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் நோட்லாம் பண்ணலன்னு சொல்றான் அவன்.
பேச்செல்லாம் மாத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா கீழே ஒரு இலை கிடக்கு. என்ன இலைன்னு பார்த்தா அது மாதரா கையில வச்சிருந்தோம்ல அந்த இலை தான் அவன் எடுத்து பார்க்கான். ஹாசிராமாக்கு தெரிஞ்சிருச்சு மாதரா ஆல்ரெடி வெளியே இருந்து வேவ பார்த்திருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் வகையை சூஸ் பண்ணதே நம்ம ஹாசிராமா செஞ்சுவ தான். பார்த்தா ஹாசிராமா ஃபர்ஸ்ட் வகையான கதை வர சாஸ்கிட்ட ஃபுல்லத்தையும் சொல்லிட்டான். அதை கேட்டுட்டு எல்லாருமே மிரண்டுட்டாங்க. உச்சிகாவும் செஞ்சு ஒரு ஐடியல் வில்லேஜை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே அமைதியாச்சுன்னு சொல்றான் அவன். ஹிடன் லீஃப் வில்லேஜ்னாலே ஒரு அமைதின்னு உருவாச்சுன்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் டேப்லெட் இருந்துச்சு. அது வந்து உச்சிகா ஜென்ரேஷன் காலகாலமா வச்சிருந்தது. அது அவுட் சைடர் யாருமே பார்க்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் படிக்கணும் நம்மள்ட்ட ஸ்பெஷலான விஷுவல் பவர் இருந்தா மட்டும் அதை படிக்க முடியும்னு சொல்றான் அவன். பார்த்து அந்த கதையை சொல்றதே மாதரா தான் ஹாசிராமட்ட சொல்லிட்டு இருக்காங்க வச்சு. இதுல உள்ளதையும் நான் ஃபுல்லத்தையும் நான் படிச்சுன்னு சொல்றான் மாதரா. ஒரே ஒரு கடவுள் தான் அந்த உலகத்துல இருப்பாங்க. அவங்க தான் வெளிச்சத்தையும் இருளையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றான் அவன். ஹாசிராமா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு மாதரா கேட்கான். டோபிராமாவை ஏன்ட்ட விட்டுரு, நீ இல்லாம நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான் ஹாசிராமா. ஹொக்காகேவோட ரைட் ஹேண்டா நீ நில்லு, இந்த மக்கள் உன்னை யாருன்னு ஒரு காலத்துல புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்றான் ஹாசிராமா. உன்னை செகண்ட் ஹொக்காகே நான் அறிவிக்கன்னு சொல்றான் அவன். எனக்கு தெரிஞ்சு டோபிராமா தான் செகண்ட் ஹொக்காகே வருவான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நாள் போக போக உச்சியா கிளான் அப்படியே நெக்லெக்ட் பண்ணி நீங்க கொண்டு போயிருவீங்க, இது எல்லாமே எனக்கு தெரியும் சொல்றான் அவன். நம்ம ஊர்ல உள்ள எல்லா உச்சிகால்ட்டையும் நான் சொன்னேன் நம்ம அந்த ஊரை விட்டு கிளம்போன்னு சொன்னேன். ஆனா எவனுமே என்னோட பேச்சை கேட்கவே இல்லைன்னு சொல்றான் அவன். என்னோட தம்பி என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அது மாதிரி இந்த ப்ராமிஸ் என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்றான் அவன். என் தம்பி என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்னோட கிளானே என்னை மதிக்க மாட்டாங்க, அவங்கள என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க நம்புறாங்கன்னு சொல்றான் அவன். எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு நான் வந்து உன் தம்பியை கொல்ல சொல்லி இருந்திருக்கணும், ஒன்னும் கொல்ல சொல்லி இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. சரி நீ என்னை ஒரு பிரதரா தானே நினைச்ச, இந்த வில்லேஜுக்காண்டி உன் தம்பியை கொன்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் மாதரா. அதனால நான் பண்ண வரைக்கும் போதும், நான் அந்த வில்லேஜை விட்டு கிளம்புறேன்னு சொல்றான் அவன். நான் வேற வழியை சூஸ் பண்றேன்னு சொல்றான் அவன். பார்த்து அந்த ஸ்டோன் டேப்லெட்ல ஏதோ எழுதிருக்கு, அதைத்தான் அவன் படிச்சு அங்க இருந்து கிளம்பியிருக்கான். இவ்வளவு நாள் ஒன்னா இருந்துட்டு ஹாசிராமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான் அவன். மாதரா நீ இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண முடியும்னு சொல்றான் ஹாசிராமா. இதுதான் ரியாலிட்டின்னு சொல்றான் அவன். நான் இனிமேல் யாருக்கு அடிமையெல்லாம் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான் அவன். மாதரா என்னோட பேச்சை நீ கேட்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. டேய் நீ ஒருத்த மட்டும் தாண்டா எனக்கு மேட்ச் ஆக முடியும், வேற எவனுமே ஆக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்பி சண்டை போடுவோம்னு நினைக்கேன், என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்றவ அப்படின்னு சொல்றான் அவன். சரி உன்னோட ட்ரீம் தான் என்னன்னு சொல்றா, அதை என்கிட்ட சொல்லு, அதை ரெண்டும் சேர்ந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. அந்த கனவுலாம் உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்றான் அவன். அது ஃபியூச்சர் நோக்கி போகும்னு சொல்றான். சடனா மங்கேக்யூ சரிங்கன்னு ஓபன் பண்றான் அவன். இந்த ட்ரீமை பத்தி என்கிட்ட சொல்லு, நம்ம வில்லேஜுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா நிறைவேற்றும்னு சொல்றான் அவன். எனக்கு ஃப்ரெண்டாவும் இரு, இந்த ஊருக்கு வந்து பெரிய தலைமை தங்கி சீனியர் போஸ்ட்ல நீ இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் சொல்ற கனவுல இந்த ஊருக்கு இதுக்கு லிங்கே கிடையாது, அதனால உன்னால ரீச் பண்ணவே முடியாதுன்னு சொல்றான் அவன். ஒரு நாள் உங்களுக்கு அதை பத்தி புரிய வரும்னு சொல்றான் அவன். மாதரா சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனவன் தான் அப்புறம் எங்க போனானே தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாசிரமா தனியா நடந்து போய்கிட்டு இருக்கான். ஆனா சோகமாவே போறான், யாரையும் கண்டுக்கிடவே மாட்டேங்கான். ஏன்னா மாதரா அந்த ஊரை விட்டு போனதுல வருத்தம் ஆயிட்டான் அவன். நானும் மாதராவும் சேர்ந்து அந்த ஊரையே கிரியேட் பண்ணுவான். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் நான் தனிமை அடைஞ்சிட்டேன்னு சொல்றாரு அவர். ஒரு காலகட்டம் அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே அலைட் நிஞ்சா கிளான்ஸ் எங்களோட ஒன்னு சேர்ந்தாங்கன்னு சொல்றான் அவன். உச்சியா கிளான் செஞ்சு கிளான் ஒன்னு சேர்ந்துச்சு, நாங்க ஜாயின் ஃபோர்ஸா இருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சோன்னு சொல்றாரு அவர். அப்புறம் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வந்து பெரிய இடமா இருந்தது லேண்ட் ஆஃப் ஃபயர் தான், அவங்க தான் வந்து எங்களோட லீடர் சிஸ்டமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க நேஷனை பத்தி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹாசிராமா. அப்புறம் லேண்ட் ஆஃப் லைட்டிங் வந்து ஹிடன் க்ளவுட் வில்லேஜ் இருந்தாங்க, அங்க வந்து ரைகாகிங் ஒரு லீடர் வந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ்னு ஒரு ஊர் வந்துச்சு, அங்க சுஜிகாக இருந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு வந்து ஹிடன் மிஸ்ட்னு ஒரு ஊர் வந்துச்சு, அங்க மிஸ்ஸுக்காக இருந்தான்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் விண்டன் கடைசி ஒரு ஊர் வந்துச்சு, அங்கதான் ஹிடன் சாண்ட், அங்கதான் கேசியாக உருவாகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரேட் நேஷன் மட்டும் உருவாகல, சின்ன சின்ன ஊர் நிறைய உருவாகிட்டு வந்துச்சுன்னு சொல்றான் அவன். மாதராவோட ட்ரீமும் என்னோட ட்ரீமும் கடைசியில வந்து உண்மையாயிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்னபி குழந்தைங்களுக்கு தனியா ஒரு ஸ்கூல் வச்சோம், பேட்டில் பண்றது எப்படின்னு எல்லாத்தையும் நாங்க சொல்லி கொடுத்தோம்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் மாதரா திரும்பி ஒரு நாள் வந்தான், அவனோட பழைய கனவை அழிச்சிட்டு புது கனவை உருவாக்கணும்னு வந்தான்னு சொல்றான் அவன். பார்த்தா ஹிடன் லீவ் வில்லேஜ் மாதரா வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கான். பார்த்தா அப்பதான் 90ல தூக்கிட்டு வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி வந்து தனியா இருந்தவன் போய் 90ல தூக்கிட்டு வந்து ஹிடன் லீவ் வில்லேஜ் அழிக்கலாம்னு வந்திருக்கான். பார்த்தா அப்பமும் தலைமை சோலோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹாசிராமா. மாதரா நீ கிரியேட் பண்ண ஊரே நீயே அழிக்க வந்துட்டியாடா, அந்த பேட்டிலே வேஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நம்ம காம்ரேட்ஸ் வந்து நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்றான் அவன். டேய் என்னோட கனவை பத்தி உனக்கு ஒன்னும் புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நான் உன்னை கொல்ல விரும்பலன்னு சொல்றேன் ஹாசிராமா. டேய் நான் வந்திருக்க பொசிஷன்ல நீ கொல்ல முடியும் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மாதரா கேட்கான் அவன். டேய் அவ்வளவுதான்டா மாதரா கதையை முடிக்கப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 90ல சுத்தி சுசனோவை போட்டு வச்சிருக்கான் அவன். சரி அவ்வளவுதான் வேற வழி இல்ல, சேஜாட் வுட் ஸ்டைல் சின்சு செஞ்சு வெர்டபிள் 1000 ஆம் ஜுட்சுவை போட்டு விடுதான். பார்த்தா மாதரா ஹாசிராமான்னு சொல்லிட்டு அனல் வாத்துல வராங்க அவங்க. சோச்சா கெபிட்ஸ் புத்தா பஞ்சுன்னு சொல்லிட்டு அடி நொறுக்க ஆரம்பிச்சிட்டான் விட்டுக்கிட்டு ஹாசிராமா. பார்த்தா வுட் ஸ்டைல் தும்பா போய்கிட்டு இருக்கு. பார்த்தா 90ல விட்டு தொளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிச்சு அடியில தெறிக்கி 90ல பார்த்தா அடிச்சு அடியில சுசனவே பாதி பிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த உட்டன் ஸ்டைல இருந்து தனியா நடந்து வராரு அவரு. தலைவன் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கான். மாதரா முழிக்க இது என்னடா சேஜார்ட்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த உட் ஸ்டைல வச்சு அப்படியே 90ல புடிச்சு ஒரு தூக்குறாரு அவரு. 90ல் வீல் கத்த ஆரம்பிச்சிட்டு அவ்வளவுதான் மாதரா இந்த நான் வாரன்னு சொல்றான் அவன். பார்த்தா கோலம் ஜுட்ஸு இறக்கி விட்டாரு. 10th எடிக்ட் என்லிஸ்ட்மெண்ட் ஒரு ஜுட்ஸுவை போட்டு விட்டாரு. பார்த்தா 90ல கண்ட்ரோல்ல இருந்து வெளியே கொண்டு வராரு. பார்த்தா 90ல் நார்மல் நிலைக்கு வந்துருச்சு. மாதரா கண்ட்ரோல்ல இருந்து அது போயிருச்சு. திரும்பி ஹாசிராமாவும் மாதரா எப்பவும் தனித்தனியா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பியும் மாதரா ஹாசிராமான்னு கத்திட்டு வராங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க மறக்காதீங்க. See you, bye.